தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாரி, சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் வகுப்புக்கான அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் அண்டு கிளர்க் அசிஸ்டன்ட் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 3058 காலி பணியிடங்கள வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணுங்க. அதாவது வந்தா அப்டேட் வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. யாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 19,900 67,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 27/11/2025 அதாவது அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணால் அண்ட் எஜுகேஷன் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் இதுக்கான என்ன அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ரிலாக்ஸேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹாய் கைஸ், ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து 10வது தான் படிச்சிருக்கேன், 12வது தான் படிச்சிருக்கேன், இதுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் ஓகே சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போனால் ரயில்வே ஜாபுக்கு மட்டும்தான் போவேன், வேறு எந்த விதமான ஜாபுக்கும் போக மாட்டேன், நான் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன், அந்த லெவலில் வந்தால் சொல்லுங்கள், அப்டேட் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ஆண் பெண் இருபாலரும் அப்படியே வந்து செஞ்சுக்கலாம். அந்த மெசேஜை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து 2 லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜுக்கு மேலே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணாலே போதுமானது. டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்காக, அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் அண்டர் கிராஜுவேட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ இருந்து வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 28/10/2025 சரிங்களா? இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 27/11/2025 வரைக்கும் உங்களுக்கான க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கான டேட் தான் இது. இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 3058 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கமர்ஷியல் டிக்கெட் செக்கிங்க்காக, அதாவது டிக்கெட் கவுண்டரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணி தர்றது, டிக்கெட் ரினியூ பண்ணி தர்றது, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2429 வேக்கன்சியும் அண்ட் அக்கௌண்ட் கிளர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 394 வேக்கன்சியும் அண்டு ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 163 வேக்கன்சியும் அண்டு ட்ரெயின் கிளர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 27 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து டிக்கெட் கிளர்க்குக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 21,700 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் அக்கௌண்டன்ட் கிளர்க்கு அண்ட் ஜூனியர் கிளர்க்கு வந்து கிளர்க்குக்கும் அண்ட் ட்ரெயின் கிளர்க்குக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 19,900 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்பம் சம்பளமாக இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலு 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, நான் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாதா அப்படின்றவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது.
இதில் யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம்னா, இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டர் கிராஜுவேட்டுக்கு. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2026 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. 18 வயசுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்கிறது தான். சரிங்களா? இவங்க ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்டபுளாக எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் ஒன்ஸ் ரிமோரை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் இவங்களுக்கான அது பார்த்தீங்கன்னா ₹250 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ₹250 உங்களுக்கு வந்து ரீஃபண்டபுளாக வந்துடும். மற்ற அதர் ஆல் கேண்டிடேட் யூஆர் அன்ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹500 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். ₹500 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹400 வந்து ரீஃபண்டபுளாக வந்துடும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நான் அமௌண்ட் வந்து ரீஃபண்டபுளாக வரும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட்டு வந்து இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறபோது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட்டோட ஓல்டு நேம் அண்ட் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்கிங் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அக்கௌண்ட்டை எந்த அக்கௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்டபுளாக வரும். ரீஃபண்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 நீங்கள் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் தான். சரிங்களா? இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் வந்து இது பண்ண முடியும். சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷினும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து 30 கொஷினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் வந்து 30 கொஷினும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் வந்து இருக்குது. சரிங்களா? 1/3 மார்க் வந்து அதாவது 1/4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மார்க்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷினும் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் வந்து 35 வந்து இருக்கும். சரிங்களா? 120 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதில் சில பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ண உடனே ரீஃபண்டபுள் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. சிலர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அண்டு எக்ஸாம் எழுதி ஃபெயிலும் ஆகிருப்பாங்க. அண்டு எக்ஸாம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் வந்து எழுதலை அப்படின்றவங்களுக்கு வந்து வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபுள். அவங்க அட்டன் பண்ணாலும் சரி, அட்டன் பண்ணலானாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபுளாக வந்துடும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் சில பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். சில பொசிஷன்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்காது. இதில் டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அண்ட் ட்ரெயின் கிளர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிஸ்டிங் ஸ்கில் வந்து தேவையில்லை. மற்ற அக்கௌண்ட் கிளர்க்குக்கும் அண்ட் ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணிங்களோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் தான் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் எதில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து www.rrb chennai.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் அப்ளை பண்ணுற லிங்க்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இதில் வந்து டிக்கெட் கிளர்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th மாத்திரம் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருந்தாலே போதும். சரிங்களா? அது மட்டும் இல்லை,
நீங்கள் 12th வந்து எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பயாலஜி, வொகேஷனல் குரூப் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். லெஸ் தேன் வந்து 50% இருந்தாலே போதும். நார்மல் பாஸ் ஆனாலே போதும். 50% உங்களுக்கு வந்துடும். இதில் ஆர்ஆர்பி ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரயில்வே வாய்ஸ் வந்து ரயில்வே ஜோன் வாய்ஸ் வந்து உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கான சென்னையில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆர்ஆர்பி சென்னை வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குன்னா 80 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் கேண்டிடேட்க்கு வந்து 33 வேக்கன்சியும், அண்ட் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 11 வேக்கன்சியும், அண்ட் எஸ்டிக்கு வந்து 5 வேக்கன்சியும், அண்ட் ஓபிசிக்கு வந்து 23 வேக்கன்சியும், அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 8 வேக்கன்சி, டோட்டலாக 80 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ட்ரெயின் கிளர்க்குக்கு வேக்கன்சி இருக்குது, அண்டு கிளர்க்குக்கும் அக்கௌண்ட் கிளர்க்குக்கும் வேக்கன்சி இருக்குது, அண்டு டிக்கெட் கிளர்க்குக்கும் வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றது சில பேருக்கு வந்து டவுட் வரும். எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கனாலும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் அப்ளை கிளிக் ஹியர் டு அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி, அண்ட் இதில் இந்த ஜாபை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. டெக்னிக்கல் பாப்புலர் கிராஜுவேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அண்டு அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கீங்களோ, எந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும். 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து யாருமே கொடுக்கல. இந்த ரயில்வே நிறுவனம் வந்து கொடுக்குது. சரிங்களா? ரயில்வே நிறுவனத்தில் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.